அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலும் சில வீடுகளில் மீன் தொட்டி இருக்கும். ஆஃபீஸ்லேயும் சில பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேயும் அழகுக்காகவும் வாஸ்துக்காகவும் மீன் தொட்டி வளர்ப்பாங்க. இந்த மீன் தொட்டியை எந்த திசையில் வைத்து வளர்த்தால் அந்த இடத்திற்கு செல்வத்தையும் ஒரு மன அமைதியையும் ஒரு நேர்மறையான ஆற்றலையும் அளிக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தப்பி தவறி கூட மீன் தொட்டியை நீங்கள் இந்த திசையில் வைத்து வளர்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் மன உளைச்சலையும் செல்வம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளையும் உண்டாக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து மீன்களுக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சேர, சோழ, பாண்டியன் இந்த 3 பேரரசுகளில் பாண்டிய மன்னன் தன்னுடைய கொடிக்கு ஒரு முக்கிய சின்னமாக மீனை தான் வச்சிருந்தார். அந்த அளவுக்கு மீன்கள் இருந்து சக்தியும் நன்மையும் கிடைக்கும் என்று மக்கள் அதீதமாக நம்பிட்டு இருக்காங்க. பல கலாச்சாரங்களில் பல விதமான மதங்களிலும் மீன்கள் மிகவும் நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் வீட்டுக்கு ஒரு தெய்வீக சக்தியையும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மீன்கள் வீட்டிலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்த்தால் என்ன விதமான நன்மைகள் ஏற்படும்? மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், மன நிம்மதி கிடைக்கும், வீட்டில் அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய மீன் தொட்டியில் மீன்கள் விளையாடுவதை பார்த்தால் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் வேதனைகளும் குறைந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் உண்டாக்கும். அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்ததான் மீன்கள். மீன்களிலே நிறங்களை வைத்து சில விதமான பலன்கள் ஏற்படும். தங்க மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரும். பச்சை நிற மீன்கள் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் வளர்ச்சியை தரும். அந்த வீடு இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடையும், முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும். பிறந்த குழந்தைகள் கல்வியில் உயர்ந்த நிலை அடைவார்கள். செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் அதிகமான ப்ரொமோஷன், அதிகமான சம்பள உயர்வு கிடைக்கும். பச்சை நிற மீன்கள் வளர்த்தால் இந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். சிவப்பு நிற மீன்கள் வளர்த்தால் வளமை ஏற்படும். வீட்டில் செல்வம், செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்கும். மஞ்சள் நிற மீன்கள் வளர்த்தால் செயல்திறன் அதிகரிக்கும். ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய மன வலிமை, மன உறுதி உங்களுக்கு கிடைக்கும். ஞானமும் புத்தியும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இன்னும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். கருப்பு நிற மீன்கள் வளர்த்தால் உங்கள் வீட்டில் மீது இருக்கக்கூடிய தீய சக்தி, கந்திஷ்டி அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்ததான் இந்த மீன்கள். மேலும் மீன்களை வளர்க்கும் போது ஒற்றைப்படையில் வளர்க்க வேண்டும். 4 எண்கள் கலர் மீன்களும் 1 எண் கருப்பு மீனும் வளர்த்தால் மிகவும் மிகவும் சிறப்பு. மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை அனைத்தும் சரியாகும். சில இடங்களில் சமையல் ரூம் சரியான இடத்துல இருக்காது, பெட்ரூம் சரியான இடத்துல இருக்காது, பூஜை ரூம் சரியான இடத்துல இருக்காது. இது போல் பல பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த வாஸ்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் வீட்டில் வளர்ப்பது. மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனையும் அது சரி செய்யும். மீன்கள் வீட்டில் மட்டும்தான் வளர்க்கலாமா, தொழில் செய்யும் இடங்களில் வளர்க்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக தொழில் செய்யும் இடங்களில் வளர்க்கலாம். அவ்வாறு தொழில் செய்யும் இடங்களில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் தொழிலில் வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கும். உங்கள் தொழில் மென்மேலும் வளரும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பொறாமைகள், போட்டிகள், பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். மீன்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலையும் சக்தியும் தரக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மேலும் தொழில் செய்யும் இடங்களில் வளர்ப்பதன் மூலம் நம்மை சுற்றி 2 வகையான சக்தி ஓட்டங்களை அது கொடுக்கும். எப்படின்னா அது தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் கண்களை திறந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நமக்கு 2 வகையான 2 மடங்கான சக்திகளை தரக்கூடிய வல்லமையும் பண்பும் கொண்டது மீன்கள். மீன்கள் கண்களை திறந்து கொண்ட நிலையிலே தூங்குவதால் வீட்டிற்கு வரக்கூடிய தீய சக்திகள், தீய வினைகள், பில்லி சூனியம், பேய் பிசாசு என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், கந்திஷ்டிகள் அனைத்தையும் அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நம்மளை காப்பாற்றி நம்மளுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யும் அளவுக்கு அந்த மீன்களுக்கு வல்லமை உண்டு. இதனால்தான் மீன்கள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் கந்திஷ்டி, பொறாமை, தீய விஷயங்கள், தீய சக்திகள் எதுவுமே ஏற்படாது. மீன்களை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளில் வைத்து தான் வளர்க்க வேண்டும். அதற்காக கண்ணாடியை நம்ம பயன்படுத்தலாம். மீன்களை வளர்க்கும் போது தெளிவாக நம்ம பார்க்க வேண்டும். மேலும் மீன்கள் வளர்க்கும் தொட்டியில் இயற்கை சம்பந்தமான
பாசிகள், சங்குகள் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு. மேலும் மீன்கள் சுறுசுறுப்பானவை, வலிமையானவை. இதனால் நமக்கு சக்தியையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. 2 மீன்கள் இணைந்து நீந்தி செல்வது வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. மேலும் மீன்கள் செல்வத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மீன்கள் வீட்டில் வளர்த்தால் செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், வீட்டில் அமைதி, சந்தோஷம் அதிகரிக்கும். ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே நீங்கள் மீன் தொட்டி வைத்து மீனை வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்குரிய சரியான திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடக்கு திசையை சொல்லலாம். ஏன் அப்படின்னா மீன் அப்படின்னாலே நம்முடைய சாஸ்திரத்தில் செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுது. அதனால் மீனை செல்வத்தின் அதிபதிகளாக இருக்கக்கூடிய திசை வடக்கு திசை. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, குபேரர் இவர் செல்வத்துக்கு அதிபதியான தேவதைகள். இவங்க வசிக்கக்கூடிய திசை வடக்கு திசை. அதனால் இந்த செல்வத்தின் அம்சமாக கருதப்படக்கூடிய மீனையும் அது சார்ந்த மீன் தொட்டியும் வடக்கு திசையில் வைப்பது மிகவும் மிகவும் உத்தமம் அப்படின்னு கருதப்படுது. மேலும் கிழக்கு திசை மீன் தொட்டியை கிழக்கு திசையில் வைத்து வளர்ப்பதும் மிகவும் மிகவும் உத்தமம். மிகப்பெரிய ஒரு நேர்மறையான ஆற்றலை அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்கள் என்பது மிகவும் சுறுசுறுப்பானது, ஆற்றல் மிக்கவை. அதே போல்தான் சூரியனும் மிகவும் சுறுசுறுப்பானது, சக்தி மிகுந்தவை. அந்த திசையில் வைப்பதன் மூலம் அந்த வீட்டிற்கு மிகப்பெரிய நேர்மறையான ஆற்றலை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த 2 திசையும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா தென்கிழக்கு திசை உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தென்கிழக்கு திசையிலும் மீன் தொட்டியை வைத்து மீன்களை தாராளமாக வளர்க்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் மீன் தொட்டி வைத்து மீன் வளர்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டில் மீன் வளர்த்த காலத்தில் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் இருந்தாலோ, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலோ, அந்த மீன் தொட்டியோட கொஞ்சம் நேரம் இருந்து அதை நான் ரசித்தேன் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமே சரியாயிடும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.